ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உறவுகள் சம்பந்தமாக. சமீபத்தில் முகநூலில் ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சு, திருமதி பூமா நம்பிராஜன் அவர்களுடைய வீடியோ. உறவுகள் பற்றி ரொம்ப அருமையாக விளக்குறாங்க. உறவுகள் எவ்வளோ உன்னதமானது, உறவுகள் எப்படி பேணி காக்க வேண்டும், எவ்வளோ பலமாக இருக்கணும் உறவுகள் என்று சொல்லிட்டு ரொம்ப அருமையாக விளக்குறாங்க. பட் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப நெருங்கிய உறவுகள், தாய் தந்தை சகோதர உறவுகள் எல்லாமே உறவுகள் எல்லாம் முறிஞ்சு வருஷக்கணக்கில் பேசாமல் இருந்து, அப்படி எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லாமல், குழந்தைகள் தம்மில் கூட அப்படி பேசாமல், யாருன்னே தெரியாது, மூத்தாப்பா யாரும் தெரியாது, குட்டியாப்பா யாரும் தெரியாது, அப்படி வாழ்ந்துட்டு ஏதோ அந்த 2 பேர்லையும் ஒரு ஆள் மௌத்தான உடனே வந்துட்டு கரைஞ்சி கூப்பாடு போட்டு உருண்டு பிறண்டு அவருடைய சிநேகத்தை வெளிப்படுத்துறதுல நம்ம பார்க்க முடியும். அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல. வாழும்போது உறவோடி நெருக்கமாக உறவு பாராட்டி இருக்காமல், மௌத்தான பிறகு வந்துட்டு உறவு பாராட்டி என்ன பயன்னு சொல்லிட்டு தெரியல. உறவுகளில் எப்படி விரிசல் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அந்த 2 பேரில் ஒரு ஆளுடைய ஒரு பிடிவாதம், பிறருடைய உணர்வை மதியாமை, நான் தான் பெரியவன், நான் சொல்கிறது தான் கரெக்டு, இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களுக்காக வேண்டி தான் அந்த உறவுகள் முறியுது. உறவுகள் முறிஞ்சதும் ஒரு 2-3 நாள் தான் அந்த சண்டையோடைய தாக்கம் இருக்கும். அதுக்கு மேலே வருடக்கணக்கில் 20 வருடம் 30 வருடம்லாம் அந்த சண்டையோட தாக்கமே இருக்காது. இறைவன் மனுஷனுடைய இதயத்தை அவ்வளவு ஒரு பாரமானதாகவோ கல்லாதாகவோ படைக்கலை. ரொம்ப இதமானது மனசு. 2-3 நாள் கழிஞ்ச பிறகு அவங்களுக்குள்ள அந்த ஈகோ தான் அவங்கள அப்படி அந்த உறவு முறிஞ்சதை அப்படி தொடர வைக்குது. யார் போய் முதல்ல பேசுறது என்னற அந்த ஈகோ தான் அவங்கள அப்படி வாழ்நாள் முழுவதும் அப்படி பேசாமலே இருக்க வைக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் யார்ட்டையாவது உறவை முறிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு சலாம் சொல்லிட்டு நீங்கள் பேச தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. அவங்க கூட எதிர்பார்த்துருப்பாங்க, இந்த 2 தரப்பினருமே எதிர்பார்த்துருப்பாங்க, யார் வந்து முதல்ல பேசுகிறங்கிற அந்த ஈகோ தான் அந்த உறவை முறித்து அப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போக வைக்குது. ஸோ இந்த புத்தாண்டில் நம்ம உறவுகளை பலப்படுத்துவோம் என உறுதிமொழி எடுப்போம். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருமதி பூமாராஜன் அவர்கள் உறவுகள் பற்றி எவ்வளோ அழகாக விளக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. உறவுகள் நம்ம கூட இங்க இல்லாத காரணத்தினால நட்பையே உறவா பார்க்கிறோம். அதனால என்றென்றும் கை கொடுப்பது நட்புதான்னு சொல்லிட முடியாது. இப்படி நான் பேசுறதுனால நட்பை ஏதோ குறைச்சி எடை போடுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. சுரேஷே சொன்னாரு, நட்புங்கிறது தண்ணீர் மாதிரி. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தண்ணீர் இல்லாத வாழ்வு கிடையாது. நிச்சயம் தண்ணீர் அவசியம். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, உறவுங்கிறது சுவாசம் மாதிரி, சுவாசிக்காம இருக்கவே முடியாது. நட்பு வாழ்க்கையில பாதியில தான் வருது. ஆனா உறவு நம்ம பிறந்த அந்த நொடியிலிருந்து துவங்குகிறது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேமிலி மாதிரி, அவங்க எங்க அம்மா மாதிரி, இவங்க என் அக்கா மாதிரி அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த உறவு அப்படின்னு சொல்ற போதுதான் அதுல ஒரு உரிமையும் பாச பிணைப்பும் இருக்கு. என்றென்றும் கை கொடுக்கும் கடமை உணர்வும் இருக்கு, ஒரு கமிட்மெண்ட். நட்புல இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா உறவுன்னு வரபோது அந்த கடமை, உரிமை, எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் ஏமாற்றம், சண்டை, கோபதாபங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா பிடிக்காத நட்பிலிருந்து நீங்க உதறிட்டு போக முடியும். உறவு அப்படி அல்ல. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, சண்டை போட்டீங்களோ சேர்ந்து இருக்கீங்களோ, உங்களுக்கு தேவைங்கிற போது வந்து நிற்கும் உறவு. யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எவ்வழி கேளிர்னு சேர்ற உறவு, செம்புல பெயல் நீராக கலக்கும் உறவு, கணவன் மனைவி பந்தம். படிங்கயா. ஆலம் விழுதுகள் போல் 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று சொல்கிற பந்தம். அந்த பந்தத்தை அப்படி ஒரு கை கொடுக்கிற உறவா அது இருக்கிறதுனால தான் இந்த கல்யாண மாலை குழுவினர் இங்க வந்திருக்காங்க, கல்யாணத்தை அரேஞ்ச் பண்றதுக்கு. அவங்களையே பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கூட கை கொடுக்கிற உறவு, குடும்பமா சேர்ந்து வந்திருக்காங்க. கல்யாணம் நடத்தும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் நடத்துவாங்கன்னு எல்லாரும் சொல்லலாம். எல்லாரும் நண்பர்கள் 1000 பேர் வந்தாலும் பொறியிடும் சகோதரனும் கூட பிறந்த சகோதரியும்
மாலை மாற்றும் தாய் மாமனும் அத்தையும் சித்தியும் தாத்தாவும் பாட்டியும் இல்லாட்டா அந்த கல்யாணம் ஒரு சிறப்பா நடந்த ஒரு உணர்வே நமக்கு இருக்காது. உறவுகள்லாம் சேர்ந்து போட்ட ரோடுல நண்பர்கள் கார் ஓட்டுறாங்க, அவ்வளவுதான். இந்த நட்புங்கிறது மைக்கு மாதிரி. நான் இங்க இருந்தேன்னா இந்த மைக்கை பிடிச்சிப்பேன், அங்க போனா அந்த மைக்கை பிடிச்சிப்பேன். கனடிகட்ல இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், சிகாகோ போனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், சின்சினாட்டி போனா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஆனா உறவுங்கிறது என்னோட கை மாதிரி. அது எங்க போனாலும் என் கூட தான் வரும், எனக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். திருமதி பூமா நம்பிஸ்ரீ அசத்திட்டாங்க. நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், என்ன